ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் குறிய தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல உங்களோட ஸ்கோரை ஹை பண்றதுக்கு இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா அதுக்குள்ள வீடியோக்குள்ள போய் சொல்லிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்றதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோமே மிஸ் பண்ணிட வேண்டாம். எல்லா வீடியோமே கண்டிப்பா 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்துடலாம். முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல் எது? முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல் எது அப்படின்றத क्वेश्चन. வாங்க ஆப்ஷன் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, தொல்காப்பியம். ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து. தொல்காப்பியம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து. இது நாலுல எது முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல் அப்படின்றது தான் क्वेश्चन. வாங்க ஆன்சர் போயிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். எதோட சரியான ஆன்சர் அப்படின்னா, முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பண்டைய காலத்துல துறைமுக நகரங்கள்லாம் இருக்கும்ல, அதை பத்தி எந்த நூல் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்றத அந்த क्वेश्चन. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்றதான் இந்த क्वेश्चन. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை அதை பத்தி பேசுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தொல்காப்பியம் அதை பத்தி பேச சொல்லுறாங்க. ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு. ஆப்ஷன் டி திருக்குறள். இது நாலுல எது பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை பற்றி சொல்லுது அப்படின்றதான் இந்த क्वेश्चन. ஆப்ஷனை பாருங்க, செக் பண்ணுங்க, ஆன்சரை யோசிங்க. ஆன்சர் போயிடலாம். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னாக்க பட்டினப்பாலை என்பதுதான் இதோட சரியான ஆன்சர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட், ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி உள்ளது அப்படின்றதான் क्वेश्चन. ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு என மருவி உள்ளது, இதுதான் क्वेश्चन. ஆப்ஷன் பாருங்க, ஆம்பூர் அப்படின்றாங்க, அரூர் அப்படின்றாங்க, அரசூர் அப்படின்றாங்க, ஆத்தூர் அப்படின்றாங்க. இது நாலுல எது ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆற்றூர் என்று பேச்சு வழக்கில் இப்ப எவ்வாறு மருவி உள்ளது அப்படின்றதுதான் क्वेश्चन. ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஆன்சர் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் டி ஆத்தூர் அப்படின்றது தான் அதோட சரியான ஆன்சர். ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு என மருவி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆத்தூர் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்றதான் क्वेश्चन. எம்ஜி ராமச்சந்திரன், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராசர், கலைஞர் கருணாநிதி. எம்ஜி ராமச்சந்திரன், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராசர், கலைஞர் கருணாநிதி. இந்த 4 ஆப்ஷன்ல யார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் क्वेश्चन. ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இதுல எது கரெக்டா வரும் அப்படின்னு யோசிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன்ல இருந்து சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन போயிடலாம். தமிழ் செயல் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தமிழ் செயல் களம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்தவங்க யார் அப்படின்றதான் क्वेश्चन. ஆப்ஷன் பாருங்க, ஏ வீரமா முனிவர், பி கால்டுவெல், சி ஜியு போப், டி தேவநேய பாவனார். வீரமாமுனிவர், கால்டுவெல்ஸ், ஜியு போப், தேவநேய பாவனார் அப்படின்றதான் ஆப்ஷன். இதுல எது தமிழ் செயல் களம்பகம் நூலை தொகுத்தவர் அப்படின்றதான் क्वेश्चन. யார் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் சி ஜியு போப் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி ஜியு போப் அப்படின்றதான் சரியான ஆன்சர். தமிழ் செயல் களம்பகம் நூலை தொகுத்தவர் ஜியு போப், இவர் தான் தொகுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் அப்படின்ட்டு தமிழின் பெருமையை பறைசாற்றியவங்க யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவனார், சி பரிதிமாற் கலைஞர், டி இளங்கோவடிகள். இவங்க 4 பேர்ல யாரு அப்படின்றது தான் क्वेश्चन. செக் பண்ணுங்க. 4 பேர்ல ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றதுதான் இந்த क्वेश्चनக்கு சரியான ஆன்சர். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் அப்படின்ட்டு தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர்.
நெக்ஸ்ட் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவங்க யார் அப்படின்றது தான் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏ வந்து ராபி சேது பிள்ளை, பி வந்து சோமசுந்தர பாரதியார், சி குன்றக்குடி அடிகளார், டி வீரமா முனிவர். இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. ராபி சேது பிள்ளை, சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார், வீரமா முனிவர். இதுல வந்து இந்த 4 பேர்ல வந்து யாரு சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் அப்படின்றதான் கொஸ்டின். செக் பண்ணுங்க, இந்த 4 பேரை பார்த்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம ஆன்சருக்கு போலாம். டி வீரமாமுனிவர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். டி வீரமாமுனிவர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கழுகுமலை வெட்டுபவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுபவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்க. ஏ பல்லவர்கள், பி பாண்டியர்கள், சி சோழர்கள், டி நாயக்கர்கள். இந்த 4 பேர்ல வந்து யாரு வந்து கழுகுமலை வெட்டுபவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் அப்படின்றதான் கொஸ்டின். அப்படியே ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஆன்சருக்கு நாம போயிடலாம். பி பாண்டியர்கள் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். எதோட சரியான ஆன்சர்? கழுகுமலை வெட்டுபவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பி பாண்டியர்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்க. ஓவிய எழினி அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பைஞ்சுதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது அப்படின்றத பாருங்க. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றதா ஆப்ஷன் 4 பாருங்க. இதுல எது ஆன்சர் அப்படின்றது செக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ஆன்சருக்கு போலாம். ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். எந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக. இந்த சைடு பாருங்க. பிடி சாம்பல் தாளாட்டு மிட்டாய்க்காரன் அப்படின்றத அந்த சைடு. அந்த சைடு பாருங்க. அண்ணா, வள்ளிக்கண்ணன், கீவா, ஜெகநாதன், ஜெயகாந்தன். இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க. தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாளாட்டு, மிட்டாய்க்காரன். அந்த பக்கம் அண்ணா, ஜெகநாதன், கீவா, ஜெகநாதன், ஜெயகாந்தன். இந்த 4 பேர் இருக்காங்க. இதை நம்ம பொருத்தி பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆன்சருக்கு போலாம். இதோட சரியான ஆன்சர் எது அப்படின்னா டி தான் இதோட சரியான ஆன்சர். 2, 1, 4, 3 அப்படின்றத சரியான ஆன்சர். அதை ஆப்ஷனை பொருத்தி பார்த்துருங்க. அந்த கலர் வைஸாவே உங்களுக்கு பொருத்தி வச்சிருப்போம். அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தத்துவ தரிசனம் அப்படின்றது வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அப்படின்றது அண்ணா, தாளாட்டு அப்படின்றது ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் அப்படின்றது கீவா ஜெகநாதன். அப்படியே பார்த்துக்கோங்க. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா அவங்களோடது, தாளாட்டு வந்து ஜெயகாந்தன் அவங்களோடது, மிட்டாய்க்காரன் அப்படின்றது வந்து கீவா ஜெகநாதன்.